அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இன்னைக்கு நம்ம ஒரு முறுக்கு ரெசிபிங்க. இது ரொம்ப சிம்பிள் செய்யறது. ஆனா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஆ, சின்ன சின்ன முறுக்கு. சின்ன முறுக்கா செய்யலாம் அத. சூப்பரா இருக்கும். ஆ, நீங்க அத செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ப்ராப்ளமே இருக்காது. சாயங்காலத்துல குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது அழகா வச்சு குடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த முறுக்கு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பால நானு 2 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இது வந்து கடை அரிசி மாவு தான். நீங்க வீட்லவே கூட நீங்க அரிசி நம்ம ரேஷன் அரிசி இருந்ததுன்னா கூட, அத நல்லா கழுவிட்டு, ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபேன் காத்துல உணர வச்சு, மில்லுல குடுத்தோ, இல்ல மிக்ஸில கூட நம்ம அரைச்சுக்கலாம். அரைச்சுட்டு நல்லா ஜலிச்சுட்டு, நல்லா வறுத்து வச்சுடணுங்க. கோலம் மாவு மாரி வறுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்ப வேணா நீங்க முறுக்கு திடீர்னு செஞ்சுக்கலாம். நல்லாருக்கும். அந்த மாவு ஒண்ணுமே கெட்டே போகாது. ரேஷன் அரிசியில செஞ்சா இன்னும் நல்லாருக்கும். ஆனா, எனக்கு அந்த மாவு கொஞ்சம் கம்மியா இருக்கு ரேஷன் அரிசி மாவு. அதனால நான் வந்து இப்போ கடை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்பால நம்ம 2 1/2 கப்பு மாவு எடுத்துருக்கோங்க. இப்ப இதுக்கு இந்த கப்புலவே நம்ம வந்து ம் 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு. பாருங்க, இதுல 1/2 கப்பு கடலைப்பருப்பு இருக்கு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு. இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேங்க. அதுல இந்த 1/2 கப்பு கடலைப்பருப்பும் 1/2 கப்பு உளுத்தம்பருப்பும் போட்டு நம்ம ரொம்ப ப்ரௌனாலாம் வறுக்க தேவையில்லைங்க. லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டா போதும். ஒரு மணம் வரும் பாருங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுபட்டுடுச்சுங்க. நல்ல மணம் வருது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறின உடனே நம்ம மிக்சியில பவுடர் பண்ணிக்கணும் இதை. அவ்வளோதாங்க. நல்லது பாருங்க, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுல நான் 1 ஸ்பூன் எள்ளு போடுறேங்க. எள்ளு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம ஓமம், இந்த ஓமம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த முறுக்குல. இந்த ஓமத்தை நல்லா இப்படி கசக்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓமம் பிடிக்கலன்னா நீங்க வந்து சீரகம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசையும் போது நம்ம உப்பு தேவைப்பட்டா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும். இப்போ தடுக்கா கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேங்க. சூடு பண்ணுறேன். இப்போ இந்த சூடான எண்ணெயை எடுத்து நம்ம இதில் ஊற்றணும் மாவில். சூடாட்டங்க. பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த சூடான எண்ணெயை இதில் ஊற்றலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்தப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வறுத்து வச்ச அந்த பொடி, அத வறுத்து வச்ச பருப்பு, அத வந்து நம்ம மிக்ஸியில போட்டு அதை இதை ஜலிச்சு கொட்டி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம்.
இப்போது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா அரைச்சிட்டேங்க. இப்போது இதை ஒரு சன்னி வச்சு நம்ம இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஜலிச்சிட்டேன். இது வந்து குருணை, இது நமக்கு தேவையில்லைங்க. இது நீங்கள் வேறு எதுக்காவது நம்ம அடைக்கு போடும்போது கூட நம்ம இது ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாம். இது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தானே, இது அப்படியே எடுத்து வச்சுட்டு வறுத்தது தானே, ஒன்றுமே ஆகாதுங்க இது. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் அடைக்கு போடும்போது கூட, அடைக்கு ஊற போடும்போது கூட இதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும்ல, அந்த எண்ணெய் வந்து இந்த மாவில் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா இப்படி பசனி விடுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் காரம் கூட போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். அது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இப்போ எதுவுமே போட போகிறதில்ல. வெறும் உப்பு போட்டு தான் செய்ய போகிறேன். நம்ம ஊற்றின எண்ணெய் மாவு எல்லா இடத்துலையும் இந்த பாருங்கள், மாவு ஃபோல்ட் ஆகுதா இந்த மாதிரி. அப்போது நமக்கு முறுக்கு நல்லா வரும் கிறிஸ்பியாக. இப்போது நம்ம தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம். ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேங்க, ஊற்றி பசஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசஞ்சிக்கலாங்க. இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். இது ட்ரை மாவுன்றதால கொஞ்சம் தண்ணி நிறைய பிடிக்குங்க. அவ்வளோதாங்க, மாவு பசைஞ்சிட்டோம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெயும் சூடாயிடுச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்கா நம்ம போட்டுக்கலாம். இந்த எத்தனை முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாகவே போடுங்க. இந்த முறுக்கு சின்ன சின்ன முறுக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது நான் ஊற்றின எண்ணெய்க்கு நான் வந்து ஒரு 6 முறுக்கு போடுறேங்க. வேகட்டும். ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போடுங்க. போட்ட உடனே திருப்பாதீங்க, ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லவே வச்சு சுடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முறுக்கை போட்டு அதே ஃப்ளேம்லவே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. அதுலவே நல்லா வந்து முறுக்கு வந்து ரொம்ப செவக்காமல் கருகாமல் நம்மளுக்கு வந்து அழகாக வந்துடும். இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதில் காரம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது நான் எங்கள் அப்பாவுக்காக பண்ணுறேன். அதனால் அவருக்கு காரம் இல்லாமல் பண்ணணும், அதுக்காக காரம் போடல. அந்த நுரெல்லாம் அடங்கி முறுக்கு வந்து கொஞ்சம் நல்லா லைட் கோல்டன் கலரில் வரும். அப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள், நுரை அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிக்கிண்ணம்,
ஜல்லி கிண்ணம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க, 2 டிஷ்யூ பேப்பர். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதனா இருந்ததுன்னா கூட இது இழுத்துரும். எடுத்துடலாங்க. சிட்டி சிட்டி முறுக்குలు. இதை பாருங்க, இதே மாதிரியே எல்லா முறுக்கும் செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன முறுக்கு, சிட்டி சிட்டி முறுக்கு ஓமம் ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் இந்த கப்பால் 2.5 கப்பு மாவு தான் எடுத்தேன். அப்புறம் 1 கப்பு கடலைப்பருப்பு, அது 1/2 கப்பு கடலைப்பருப்பு. அந்த மாவு வந்து இந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு வந்திருக்கு. அதுக்கே நமக்கு எத்தனை முறுக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிங்கன்னா ஒரு வாரத்துக்கு இல்லை 10 நாளைக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் சாயங்காலத்தில் காஃபியோ டீயோ சாப்பிடும்போது ஒரு 2 முறுக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் முறுக்கு. செம்ம டேஸ்டாக இருக்குங்க. ஓமம் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருக்கு முறுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஒரு பாதி முறுக்கு வாயில போட்டுக்கிட்டேங்க, என்னால் பேச முடியல. ரொம்ப நல்லா இருக்குங்க முறுக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. நம்ம போட்ட ஓமம் ஃப்ளேவரு நல்லா தெரியுது. ஓமம், எள்ளு எல்லாம் போட்டிருக்கோம். அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க முறுக்கு. நான் எண்ணெய் ஊற்றினேன் இல்லைங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சு, அதுக்கு பதில் நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. நெய் மட்டும் போடாதீங்க, நெய் போட்டால் நல்லா இருக்காது. அதே மாதிரி வீட்டில் செஞ்சுட்டே சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டு இருந்ததுன்னா தயவுசெய்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு கீழே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நமக்கு வந்து ஃபுட்டு செஞ்சு வச்சுட்டு ஃபுட்டு வந்து நமக்காக காத்துட்ருக்குது. ஆனால் அதுக்காக காத்திருக்கிற ஜனங்கள் கோடானு கோடி பேர் இருக்காங்க. ஃபுட் நல்லா இருக்கும்போது தயவுசெய்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க, குப்பையில் போடாதீங்க. வீட்டில் செஞ்சு எதுவாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.